இந்த சீரியலோட ப்ரமோல விஜய் ரூம்ல காவேரி ட்ரெஸ்லாம் இருக்குதான்னு பாக்குறாரு. ஆனா காவேரி ட்ரெஸ் ஒண்ணு கூட இல்ல. அவர் ரூம் எல்லாத்தையும் தேடி பார்க்கும்போது காவேரி எழுதி வச்ச லெட்டர் கிடைக்குது. அதை எடுத்து படிச்சு பாக்குறாரு. அதுல காவேரி, நான் சொல்ல வர்றதை யாருமே புரிஞ்சுக்கல, எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு ராகினிக்கு தெரிஞ்சா அவளே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா, அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இனிமேல் நீங்க எங்கே தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன், இதோட நம்ம கான்ட்ராக்ட் கல்யாணமா முடிஞ்சதுன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்த விஜய் ரொம்ப அதிர்ச்சியாயி அப்படியே தாத்தா கிட்ட போய், தாத்தா காவேரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா, அவ வீட்டுல இல்லன்னு சொல்றாரு. அதை கேட்ட தாத்தா, அவ லெட்டர் எழுதி வச்சிருக்காளா, கூட அந்த லெட்டர் படிப்போம்னு சொல்றாரு. உடனே விஜய் இருந்துகிட்டு, ஐயோ அந்த லெட்டர்ல கான்ட்ராக்ட் கல்யாணம் பத்தி எல்லாம் எழுதிருக்காளே, அதனால அது தாத்தா கிட்ட காமிச்சா பிரச்சனை ஆயிடும். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது தாத்தா இருந்துகிட்டு, என்ன விஜய் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, காவேரி எழுதி வச்ச லெட்டர் காட்டுன்னு சொல்றாரு. அதுக்கு விஜய் இருந்துகிட்டு, இல்ல தாத்தா, அவ இந்த வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் தான் எழுதி இருந்தா, வேற எதுவும் எழுதிடல, அதை நான் மாடியிலே வச்சுட்டேன்னு சொல்லிடுறாரு. உடனே தாத்தா இருந்துகிட்டு, இங்க பாரு விஜய், அவ எங்கெங்கெல்லாம் போவாளோ எல்லா இடத்துலயும் போய் தேடு, நீ வரும்போது காவேரியோட தான் வரணும்னு சொல்லிடுறாரு. இதனால விஜய் காவேரியை எங்கெங்கெல்லாம் போய் தேட போறாரு, திரும்ப வரும்போது காவேரியோட வருவாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.